வவுனியா பிரதேச செயலகத்தின் சிறுவர் நன்னடத்தை பிரிவினால் எங்களுடைய அமைப்புக்கு பாரம் தந்து அதனூடாக வலுவிழந்தோரை தாங்குவோம் என்ற சுவிஸ் நாட்டு அமைப்புடன் அவங்களோட கலத்தி நாங்கள் பல்வேறு உதவிகளை கோரியிருந்தோம். அந்த வகையில் சுவிஸ் நாட்டில் உள்ள சந்திரபாலன் ஐயா அவர்களோட மகளோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த நிவாரண உதவியினை இந்த குடும்பத்துக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே இந்த பிறந்த நாளை கொண்டாடும் அவர்கள் மகளுக்கு எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு அவங்களோட நீண்ட ஆயுளும் சிறப்பான வாழ்வும் வழங்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு கடந்த காலங்களிலே 9-10 வருடங்களாக வவுனியா மாவட்டத்திலே உள்ள எங்கள பிரதேசங்களில் பல்வேறு வீடுகள் கட்டி கொடுப்பதாக இருந்தால் என்ன, கல்விசார் உதவியாக இருந்தால் என்ன, நிவாரண பணிகளாக இருந்தால் என்ன, சமூக பணிகளை வலுவிழந்தோரை தாங்குவோம் என்ற அமைப்பு ஊடாக நாங்கள் இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அந்த வகையில் இதே போல உதவிகளை அந்த நேரத்தில் அந்த தேவையான இடத்துல அது செய்யக்கூடிய அமைப்பாக அதை காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மெசேஜை நாங்கள் இப்படி கேட்ட உடனே அதுக்கு சரியான ரிப்ளை போட்டு இல்லை நாங்கள் அதை செய்கிறோம்னு உடனடியாக அதை கிடைக்கக்கூடிய மாதிரி செய்கிறாங்க. எனவே வலுவிழந்தோரை தாங்குவோம் என்ற அமைப்புக்கு நிதி உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த கட்டமாக எங்களோட பொங்கல் பெருவிழா வருது. அந்த பொங்கல் பெருவிழாவுக்கு பார்த்தீங்களா இருந்ததுன்னா இன்றைய இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடி மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. அன்றாடம் உழைச்சி அவங்க உணவு அருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட, ஒரு நேர உணவை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கூட குறைவாக இருக்குது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உடல் உழைப்பால் உழைக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பங்களே இங்கே இருக்கின்றனர். எனவே அவங்க அந்த பொங்கல் விழாவை அவங்களோட வீட்டில் எல்லாரும் பொங்கி சிறப்பான முறையில் செய்கிறதுக்கு தங்களால் ஏழுமாக இருந்தால் தங்கள் அமைப்பின் ஊடாக எங்களுக்கு அந்த பொங்கலுக்கு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குறதுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.